கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாலேயே மஞ்சள் காமாலை நோய்வாய்ப்பட்டு சிறுவன் பலியானதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அருகே உள்ள கிராமம் முழுக்கும் குடிநீர் பாதிக்கப்பட்டதால் பலருக்கும் மஞ்சக்காமலை நோய் தாக்குதல் ஏற்பட்டு வருவதாக புகார் எழுந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த தீவலூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா குடிநீர் குழாய் வழியாக சாக்கடை கழிவு நீர் மேல் நீர்த்தேக்க தொட்டியில் சென்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு சென்ற சாக்கடை கழிவு நீர் பொதுமக்கள் குடித்து வந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் மஞ்சக்காமலை நோய் ஏற்பட்டதாக சிதம்பரம், திருச்சி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த பொன்னரசன் என்பவரின் மகன் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் முத்தமிழன் என்பவர் திருச்சியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் அக்கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இரத்த மாதிரியம் சேகரித்து வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட நீர் தேக்க தொட்டியை குடிநீர் ஆய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தீவலூர் கிராம பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.